ஹலோ ப்ரைஸ் லார்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிக் பர்ஃபார்மரில் ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். அண்ட் சிம்பிள் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகேவா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? அது என்னென்ன டாபிக் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ என்னென்ன டாபிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது கிக் பர்ஃபார்மரில் ரொம்ப பேசிக்கான செட்டிங்ஸ். ஓகேவா? கெயின் அண்ட் பேலன்ஸ் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் மோனோ டு ஸ்டீரியோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அண்ட் சஸ்டெயின் எப்படி நம்ம வைக்கிறது, சம் ஃபில்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் சிங்கிள் கீழே நம்ம கார்டு எப்படி வாசிக்கிறது. ஸோ அது இல்லாமல் கிக் பர்ஃபார்மரில் எல்லாரும் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, என்ன பேசிக்கான பிளக்கின் அண்ட் சாஃப்ட்வேர். ஓகேவா? என்னென்ன தேவை கிக் பர்ஃபார்மரை நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் பிளக்கின்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து என்கொயரி பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க போகுது. ஸோ இருந்தாலும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஒயரிங் போயிட்டோம், ஒரு டோன் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பியானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டோன் வந்து செட் பண்ணிட்டோம். இதில் என்கிட்ட வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ப்ரோ இதில் வந்து சவுண்ட் கார்டு எப்படி ஆட் பண்ணுறது அண்ட் இந்த ஆடியோ அவுட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இது இந்த ஆடியோ அவுட் அப்படின்னா, இருங்க ஒன் செகண்ட். யமஹா சவுண்ட் கார்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஆடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்டெயின்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாடல் காமிக்குது. ஓகேவா? சப்போஸ் உங்கள்கிட்ட சவுண்ட் கார்டு இல்லை அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் ஆக்ஸ் கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆடியோ அவுட். ஓகேவா? இந்த ஆடியோ அவுட்டில் உங்களுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு சேனல் செகண்ட் சேனல் இது மாதிரி காமிக்குது. இது எப்படி மாற்றலாம் அப்படின்னா, கோ டு ஆப்ஷன்ஸ். ஓகே, மேலே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அண்ட் ஆடியோ செட்டப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் எல்லாமே காமிக்குது. ஓகேவா? ஆடியோ இன்புட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க லேப்டாப்பில் அப்படின்னா, ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் நார்மலாக எல்லாருமே ஆடியோ இன்புட் நம்ம இதில் கொடுப்போம். இப்போ கேமரா நாங்கள் பாருங்கள் க்ரியோ கேமரா வச்சுருக்கேன். ஸோ அதில் கூட எனக்கு மைக் இருக்குது. அதனால் அந்த ஆடியோவை நான் கிளிக் பண்ணேன்னா நான் பேசுகிறது வந்து என்னுடைய கேமராவில் உள்ள மைக்லேருந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ இது வந்து நான் இந்த மைக் நான் வந்து இந்த கண்டென்சர் மைக் வந்து நான் சவுண்ட் கார்டில் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஆடியோ இன்டர்ஃபேஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் லைன் 2 எனக்கு வந்து இந்த மைக் காமிக்குது. அண்ட் எல்காட்டோ இது மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக உள்ளது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் மைக்ரோஃபோன் அரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுடைய ஆக்ஸ். அதாவது இங்கே பாருங்கள் இன்டெலோட டிஜிட்டல் மைக்ரோஃபோன். ஓகேவா? உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கிற மைக்ரோஃபோனை இதை சூஸ் பண்ணிக்கும். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்பி கண்டென்சர் மைக் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணணும். ஓகேவா? மைக்ரோஃபோன் அரே அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் வந்து இப்போ எக்ஸ்எல்ஆர் மைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தால், ஆடியோ இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதே டைமில் என்கிட்ட வந்து ஒரு ஆக்ஸ் கேபிளில் என்கிட்ட வந்து ஒரு மைக் இருக்குது. அதே யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் இருக்குது. அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த மைக்ரோஃபோன் அரே. ஓகேவா? இதில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன நேம் இருக்குமோ அதை காமிக்கும். அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் அவுட்புட் டிவைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அவுட்புட் நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் ரியல்டெக் ஆடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஸ்பீக்கரில், அதாவது லேப்டாப்போட ஸ்பீக்கரில் சவுண்டு கேட்கும். இப்போ நான் வந்து கீபோர்ட் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா இதில் உள்ள டோன்ஸ் வந்து இந்த ஸ்பீக்கர் ரியல்டெக் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் ப்ளே பண்ணுறது என்னுடைய லேப்டாப்பில் கேட்கும். ஸோ சவுண்ட் கார்டு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் உள்ள ஆக்ஸ் கேபிள் மூலியமாக நீங்கள் அதை வந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து மோனோ டு ஆக்ஸ் கேபிள் இருக்கும். அந்த கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்லேருந்தே ஸ்ட்ரைட்டாக அவுட் எடுத்து நம்ம ஸ்பீக்கரில் கொடுத்து நம்மளுடைய சர்ச்சில் ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்டெப்பு. இதில் சாம்பிள் ரேட் எப்பயுமே பாருங்களேன், இந்த 44.1. ஓகேவா? இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான சாம்பிள் ரேட்டு. இப்போ நீங்கள் இந்த
சாம்பிள் ரேட்டு நீங்கள் வந்து நான் உங்களுடைய இன்டர்ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன், அதனால் இந்த சாம்பிள் ரேட் எனக்கு இருக்குது. சப்போஸ் கொஞ்சம் ஹை எண்டு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கீங்க, ஆடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கீங்கன்னா சாம்பிளை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துட்டு அப்ளை செட்டிங்ஸ் கொடுத்தோனையும் திருப்பி உங்களுடைய கிக் பெர்ஃபார்மர் ரீஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ரீஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுடைய ஆடியோ சேனல் எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் ஆடியோவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெயின் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கெயின் அண்ட் பேலன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இது வந்து இன்பில்ட்டாக கிக் பெர்ஃபார்மரில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வயரிங் போயிட்டு ரைட் கிளிக் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிட்டு இதில் பாருங்களேன், ஆடியோ மிக்சருக்கு கெயின் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கெயின் கண்ட்ரோல்லே 3 இருக்குது. ஒன்று கெயின் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கெயின் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல் மோனோ டு ஸ்டீரியோ, கெயின் கண்ட்ரோல் மோனோ. ஓகே, அது 3 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வந்துடும். இப்போ கெயின் அண்ட் கண்ட்ரோல் மோனோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மோனோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிங்கிள் ஃபேடர் தான் வருது. ஓகேவா? இந்த சிங்கிள் ஃபேடர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து கிக் பெர்ஃபார்மரில் உங்களுடைய கிட்டாரையோ ஒரு பேடையோ, அதாவது மோனோ சவுண்டு மட்டும் நம்மளுக்கு வேணும், ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்குது, அந்த சவுண்டை மட்டும் நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம மோனோவில் கொடுப்போம். அதே சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மைக்ரோஃபோன் வச்சுருப்போம். ஓகேவா? மைக்ரோஃபோனில் ஒரே இன்புட்டு தான் இருக்கும், நீங்கள் பேசுகிற வாய்ஸு ஒரே ஒரு இன்புட்டில் தான் போகும், அது வந்து மோனோவாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மோனோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோனோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஆடியோ ட்ராக் மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரே ஒரு ஆடியோ ட்ராக் மட்டும், அதாவது ஸ்டீரியோ சவுண்டு இல்லாமல் ஒரு ப்ளைனான ஒரு சவுண்டு வருது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கீபோர்டில் ஒரு ரிதம் வந்து வாசிக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு சவுண்ட் இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து இப்போ தபேல் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா அந்த தபேல் சவுண்டு இந்த காதில் ஓடி இந்த காதில் வெளியே வரணும் அப்படின்னா அது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ மோனோவான வாய்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு நல்லா கேட்கும். இல்லை பிரித்து நம்ம ஸ்டீரியோவாக கேட்கணுன்னா அப்போ நம்ம ஸ்டீரியோ யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதுதான் இந்த டிஃப்ரென்ஸு. இது வந்து மோனோவோட கெயின். ஓகேவா? அதை கெயினை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு சிங்கிள் ஃபேடர் இருக்கும். இந்த சிங்கிள் ஃபேடரை எப்படி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கெயின் கண்ட்ரோலில் மோனோ டு ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறப்ப எனக்கு பாருங்களேன், இந்த கெயின் அண்ட் பேலன்ஸில் இன்புட் எனக்கு எத்தனை காமிக்குது பாருங்கள். ஆடியோ இன்புட் 1 தான் காமிக்குது, ஆனால் அவுட்புட் அதை பாருங்கள் 2 காமிக்குது. இது எந்த மாதிரி விஷயத்தில் இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா மைக்கு, இப்போ என்னோடய மைக்கு வந்து சிங்கிள் இன்புட். ஓகேவா? இப்போ நான் அங்கே பாருங்கள் என்கிட்ட 2 இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டீரியோ மைக்காக இருந்துச்சுன்னா 2, இப்போ இது மோனோ மைக், நார்மலாக ஒரே ஒரு வாய்ஸ் தான் இதில் உள்ளே போகுது. இப்போ ஆடியோ இன்டர்ஃபேஸில் 2 இன்புட் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு மைக்கையும் இன்னொரு அவுட்புட்டில் நம்ம இன்னொரு இன்புட்டில் இன்னொரு மைக்கையும் கொடுத்தோம்னா 2 மைக்கோட சவுண்டும் வரும். ஸோ அதுதான் இந்த ஆடியோ இன். ஓகேவா? இந்த ஆடியோ இன் வந்து உங்கள் மைக்கை கனெக்ட் பண்ணுறது. இப்போ நான் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், கெயின் அண்ட் பேலன்ஸு எனக்கு சிங்கிளாக இருக்குது. ஓகேவா? இதில் என்கிட்ட 1 தான் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் க்ரீன் கலரில் தெரியுதா? இப்போ நான் பேசுகிறதுனால இது வந்து பாப்பப் ஆகுது. அதே இங்கே பாருங்கள், இந்த சேனலில் நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு பாப்பப் ஆகலை பாருங்கள். ஏன்னா நான் ஒரு மைக் யூஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு இன்புட்டு தான் எனக்கு தேவைப்படுது. இப்போ பாருங்கள், நான் பேசுகிறதே கேட்கல. ஏன் அப்படின்னா இன்புட் 2ல் வந்து நான் மைக்கு கொடுக்கல, இன்புட் 1ல் தான் நான் மைக்கு கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு இது கொடுத்தா தான் எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இன்கேஸ் நீங்கள் 2 மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அவுட்டு எடுத்து திருப்பி நம்ம இதிலே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம மோனோவாக யூஸ் பண்ணுறதுனால மோனோக்குரிய கெயின் அண்ட் பேலன்ஸ். இந்த கெயின் அண்ட் பேலன்ஸ் எதுக்கு அப்படின்னா மோனோவான ஆடியோவை ஸ்டீரியோவை கன்வெர்ட் பண்ணுறது. அதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே ஃபைன். இதில் பாருங்கள், இப்போ இந்த ஆடியோ அவுட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லெஃப்ட் சைடு உள்ள கேட்டகரியை மறந்துடுங்க, இது கீபோர்டுக்குரியது. ஸோ இப்போ நம்ம வந்து மைக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மைக்கில் பாருங்கள் ஆடியோ இன்புட் 1 இருக்கா? இப்போ நான் சிங்கிள் கெயின் கண்ட்ரோல் வந்து நான் இதில் வச்சுருக்கேன்.
ஸோ ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணி நான் வந்து இதில் ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய வாய்ஸ் வந்து கெயின் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அங்கேருந்து நான் ஒரு அவுட் எடுத்து இதில் கொடுக்குறேன். இப்போ என்னோடய வாய்ஸு உங்களுக்கு கேட்கணும். ஓகேவா? ஒரு ஸ்பீக்கரில் தான் கேட்கும். ஓகே, கேட்குதா? செக் 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 செக். இப்போது என்னுடைய வாய்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கரில் கேட்கும். அது கெயின். ஓகேவா? இது மோனோவாக இருக்குது. இப்போ ஸ்டீரியோவாக மாற்றுறதுக்கு தான் நம்ம கெயின் அண்ட் பேலன்ஸு மோனோ டு ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் என்னுடைய மைக்கை இதில் நான் கொடுத்துட்டேன். கீழே இந்த மோனோ ஆடியோ இது என்ன பண்ணுன்னா ஸ்டீரியோ ஆடியோவாக இது கன்வெர்ட் பண்ணி அவுட்டு கொடுக்கும். செக் 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 செக். தெரியுதா உங்களுக்கு? ஸோ ரெண்டுமே பாப்பப் ஆகுது பாருங்கள். ஸோ இதுக்காக தான் இந்த மோனோ டு ஸ்டீரியோ இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இன்கேஸ் உங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மோனோவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை ஸ்டீரியோவாக எனக்கு மாற்றணும், ஏன்னா எனக்கு ஒரு ஸ்பீக்கர் மட்டும்தான் கேட்குது, அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலான்னா கெயின் அண்ட் பேலன்ஸ் மோனோ டு ஸ்டீரியோ அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீரியோ சவுண்டாகவே இருக்குது அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோன்னா கெயின் அண்ட் கண்ட்ரோல், நார்மல் கெயின் அண்ட் பேலன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இதில் பாருங்கள், உங்களுக்கு 2 அவுட் இருக்கும், 2 இன்புட் 2 அவுட்புட். ஸோ என்னுடைய மைக்கு 2 இருந்துச்சுன்னா 2யுமே நான் அதில் கனெக்ட் பண்ணி அவுட்டு ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டான 2 அவுட் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம கெயின் அண்ட் பேலன்ஸ் வந்து நம்ம செட் பண்ணி வச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த டாபிக் மோனோ டு ஸ்டீரியோ நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து சஸ்டெயின் அப்படின்னா பேசிக்காக சஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிக் பெர்ஃபார்மரில் டிஃபால்ட்டாக ஆட்டோ சஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் இருக்குது. நான் அங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு 1 செகண்ட் நான் வந்து இதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்ம யூஷுவலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம நார்மலாக மிடியிலேருந்து நம்மளுடைய கீபோர்டுக்கு நம்ம லைன் கொடுப்போம், அதுலேருந்து ஆடியோ அவுட்டுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இந்த சஸ்டெயினோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ இந்த கீயை பாருங்கள், நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன், சஸ்டெயின் ஆகலை. ஓகேவா? அதாவது இந்த வேவ் ஸ்டேஷனில் இருக்கிற இந்த டோனு, ஓகேவா, ஒரு பியானோ டோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பியானோ டோனுக்கு சஸ்டெயினு இதில் டிஃபால்ட்டாக நம்மளால் வைக்க முடியல. இப்போ எடிட் நான் போகிறேன், ஓகேவா, எனக்கு இங்கே சஸ்டெயின் பண்ணுற ஆப்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சஸ்டெயின் கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், யூசர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஓகேவா? இந்த யூசரில் டெஸ்க்யூ டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது, அதில் ஸ்கிரிப்ட்லெட் அப்படின்னு இருக்குது, அதில் பாருங்களேன் ஆட்டோ சஸ்டெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ சஸ்டெயின் ஓப்பன் ஆயிரும். இதை எங்கே நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுடைய மிடியிலேருந்தே வர லைனை சஸ்டெயினோடே கொடுக்கலாம். ஸோ அதை இங்கே பாருங்கள், நான் இங்கே கொண்டு போயிட்டு நான் என்னுடைய அதாவது வேவ் ஸ்டேஷனில் உள்ள பியானோவுக்கு மட்டும் நான் சஸ்டெயின் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, சஸ்டெயின் சூப்பராக ஆகுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக சஸ்டெயின் ஆகுது. இது வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் ஆகிட்டே இருக்கே, இது வந்து வாசிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி க்ரன்ச்சியான சவுண்டு கேட்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கவே தேவையில்ல. அது அழகாக ரெடி பண்ணுங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சஸ்டெயினோட விஷயம். ஸோ நீங்கள் இப்படி வந்து ஒரு டோனுக்கு சஸ்டெயின் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டோன் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்ட அதாவது இப்போ இந்த வேவ் ஸ்டேஷனில் பாருங்கள், இதில் கூட ஒரு மிடி அவுட் இருக்குது. ஸோ நம்ம இந்த மிடி அவுட்டை நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சஸ்டெயினை இங்கே கூட கொடுக்கலாம். எதுக்கு நான் வந்து இங்கே மேலே மிடியிலேருந்து வர அந்த லிங்க்லேயே நான் வந்து சஸ்டெயின் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிடி அவுட்டே கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து நம்ம மேலே மிடி சிக்னல்லேருந்து வரதுலேயே நம்ம சஸ்டெயினை கொடுத்து நம்ம வந்து அடுத்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். ஓகேவா, இதுதான் இந்த ஆட்டோ சஸ்டெயினோட வேலை. ஓகேவா, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஃபில்டர்ஸ். ஓகேவா, ஸோ பேசிக்காக ஃபில்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நிறையா பேர் வந்து எனக்கு ப்ளக்கின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நம்மளால் அவ்வளோ காசு கொடுத்து பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ப்ளக்கின்ஸ்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக எங்கே ப்ளக்கின்ஸ் எடுக்கிறது அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது நிறையா பேருக்கு தெரியும், ஆனால் மோஸ்ட்லி இது யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ளக்கின் வேணும் அப்படின்னா பெட்ரூம் ப்ரொடியூசர் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட்டு சைன்இன் பண்ணி உங்களுடைய இமெயிலை வந்து நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் ஃப்ரீ ப்ளக்கின் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டோட ஒரு சில நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது ப்ளக்கினுக்குன்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த மியூசிக் ப்ரொடக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வேவ்ஸ் ப்ளக்கின் இருக்குது, ஐசோடோப் ப்ளக்கின் இருக்குது. ஓகேவா, இது மாதிரி பெரிய பெரிய ப்ளக்கின் பண்டில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதோட காஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 கிட்ட நம்ம அந்த ப்ளக்கினுக்காக மட்டும் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். நமக்கு அது அந்தளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் ஃப்ரீயாக எந்தெந்த வெப்சைட்டில் கிடைக்குமோ அங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நான் போன வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். கெட்டின் டு பிசிங்கிற வெப்சைட்டில் இருக்கும் அண்ட் 4 டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் ஃப்ரீயாக உங்களுக்கு ப்ளக்கின்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு எப்படி அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கிற மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இது மாதிரி பண்டில்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக ஒரு டோன் இருக்குது அப்படின்னா அந்த டோனை வந்து அப்படியே சாதாரணமாக நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதில் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ மியூசிக் ப்ரொடக்ஷனில் உள்ளவங்களாம் ஜஸ்ட் இப்போ நம்ம வோக்கல் ரெக்கார்டிங் பண்ணுறாங்க, ஒரு வாய்ஸ் நம்ம வந்து பாடியிருக்கோம். ஓகேவா, அந்த பாடின வாய்ஸை நார்மலாகவே கேட்குறப்ப நல்லா இருக்காது. ஸோ அதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, எடுத்தோனையுமே ஃபஸ்ட்டு பிச்சு கரெக்ஷன் கரெக்டாக இருக்கா, நம்ம பாடினது சரியான நோட்டில் பாடியிருக்கோமா, இல்லைனா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக ஆட்டோ பிச் ஏதாச்சும் ஒரு ப்ளக்கின் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அண்ட் தென் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய வோக்கல் வந்து ஒரு இடத்துல நம்ம சத்தம் கம்மியாக பாடியிருந்திருப்போம். ஓகே, ஒரு இடத்துல நல்லா டார்க்காக கத்தி பாடியிருப்போம். ஸோ அந்த கம்ப்ரஸர் என்ன பண்ணும் அப்படின்னா, சத்தம் கம்மியாக இருக்கிற இடத்துல பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அதிகமாக இருக்கிற இடத்துல மினிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, அதுதான் கம்ப்ரஸர் ப்ளக்கின். இது நம்ம நார்மலாக வோக்கல்ஸுக்கு மட்டும் யூஸ் ஆகும் அப்படின்னா கிடையாது. இது வந்து நம்மளுடைய கீபோர்டோட டோன்ஸ், நம்மளுடைய இண்டியன் டோன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கம்ப்ரஸர் ப்ளக்கின் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் மைனூட்டான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஹாஃப் நோட்டு குவாட்ரா நோட்டில் நீங்கள் வந்து வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த டோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே மறைஞ்சு போயிடும். ஸோ அது ஆடியபிளாக இருக்காது. ஸோ அந்த டைமில் கம்ப்ரஸர் ப்ளக்கின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆடியபிளாக இருக்கும். ஸோ இதுக்காக கம்ப்ரஸர் ப்ளக்கின் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் என்ன பண்ணுவாங்க வோக்கலுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாய்ஸ் கேட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட நாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நாய்ஸ் கேட் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் EQ யூஸ் பண்ணுவாங்க. EQ பற்றி நிறையா பேர் தமிழில் வீடியோஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எதுக்கு எனக்கு தேவையில்லையே, நான் ஜஸ்ட்டு கீபோர்ட் பிளேயர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ EQவை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக அந்த லோ ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதில் பெல் கர்வ் இருக்கும், லோ கட்டு, ஹை செல்ஃப், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே உங்கள் டோனில் இறக்கி பார்த்துடலாம். இறக்குறப்ப அது கேட்குறப்ப இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக உங்கள் டோனை நீங்கள் நார்மலாக வாசிக்கிற டோனை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அதுக்காக அந்த EQஸ்லாம் கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் என்ன ப்ளக்கின் யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீவர்ப். அதுதான் ரொம்ப முக்கியமான. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சவுண்டை கொண்டு வரதே அந்த ரீவர்ப் இருக்கிறதுனால தான் முடியும். ஓகே, இப்போ நான் நார்மலாக சிம்பிளாக வாசிக்கிறேன், இப்போ என் டோனில் பேட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா அந்த ஒரு ரீவர்ப் சவுண்டில் கேட்குது. இப்போ இன்கேஸ் நான் வந்து ஜஸ்ட் ஒரு
நார்மல் பியானோ மட்டும் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகேவா, இப்போ நான் இதையுமே கூட ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு பியானோவோட டோன் மட்டும்தான் இருக்குது. இந்த டோனு சஸ்டெயின் மட்டும்தான் ஆகுது. அந்த சஸ்டெயினோட ஃபீல் தான் உங்களுக்கு கேட்குது. ஓகேவா, இப்போ சஸ்டெயினையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களே, இந்த டோன் ரொம்ப மட்டமாக இருக்கும். இந்த டோன் பாருங்களேன், ரொம்ப மோசமாக இருக்குது, இது கேட்கவே முடியல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஒரு ரீவர்ப் நீங்கள் இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே, இப்போ பாருங்கள் நான் ஒரு பிளேட் ரீவர்ப் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இந்த ரீவர்ப் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு நாதஸ்வரம் வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் 5ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவில் போனீங்கன்னா எப்படி நீங்கள் ஆட் பண்ணுறது அண்ட் எப்படி நீங்கள் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஓரலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் போய் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா, முன்னாடி கேட்ட பியானோ சவுண்டுக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு ரீவர்ப் ஆட் பண்ண பியானோ சவுண்டுக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நான் அதை பைபாஸ் மட்டும் கட் பண்ணுறேன், கேட்டு பாருங்களேன். இப்போ அப்படியே ரீவர்ப் வந்து ஆட் பண்ணுறேன். புரியுதா? ஸோ இந்த ரீவர்ப் இது தான் வேலை பண்ணும். ஸோ மோஸ்ட்லி இந்த பியானோவுக்குலாம் வந்து ரீவர்ப் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் எக்கோ யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் அதே மாதிரி ஒரு எக்கோ யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த எக்கோ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பியானோ டோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோனை இப்போ நான் ஜஸ்ட் இதை வந்து கட் பண்ணிடுறேன். ஒரு எக்கோ மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நார்மலான பியானோ சவுண்டு தான். இப்போ நான் இந்த என்னோடய எக்கோவை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நம்ம டோனே மாற்றுது பாருங்கள். சின்த்லலாம் நீங்கள் வந்து எக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் மாறும். இப்போ இந்த டிலே சிங்கே நான் வந்து ஒரு 1/4க்கு மாற்றுறேன். அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்கள், எக்கோ ஆகுது பாருங்கள். இதே மாதிரி இப்போ 1/32 வைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 1/32 வைக்கிறப்ப வர டோனை நீங்கள் இன்னொரு டோனோட மேட்ச் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம இந்தியன் டோன் இருக்குது ஒன்று. ஓகேவா, அந்த இந்தியன் டோன் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ இதே மாதிரி இந்த எக்கோவை வச்சு நீங்கள் நிறையா வேலை பண்ணலாம்.
ஓகேவா. ஸோ இதுக்கெலாம் வந்து எக்கோ யூஸ் ஆகும். ஸோ லைட்டாக மினிமலான ஒரு எக்கோ கொடுக்குறப்ப அந்த வாய்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி முடிப்பீங்க, முடித்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் அப்படியே அது ஓடிட்டு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணுறோம்ல, இந்த வீணா ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நிறையா வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பெய்டு பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலாக ஒரு ஸ்ட்ரிங்ஸு தான். ஜஸ்ட் அந்த ஸ்ட்ரிங்ஸில் இது மாதிரி லைட்டாக ஒரு எக்கோ ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வாசித்து முடித்ததுக்கப்புறம் அது பின்னாடி அப்படி ஓடிட்டு வந்து அப்படியே நிற்கும். அவ்வளோதான். அதுக்கு வந்து உங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேவா. ஸோ ஃபில்டர்ஸ்னால் இது மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எப்படி நம்மளுடைய டோனுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா செஞ்சு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வரும். ஓகேவா. நீங்களும் ஓரளவுக்கு கற்றுப்பீங்க இதை பற்றி. நீங்கள் வெளியே மற்றவங்கள்ட்ட போயிட்டு காசு கொடுத்து இதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகேவா. ஏன்னா நான் ரீசெண்டாக இப்போ என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து சொன்னப்போ, ப்ரோ எனக்கு தெரியாமல் நான் வந்து 10,000 5,000 நான் கொடுத்து நான் இது மாதிரி டோன்ஸ்லாம் வாங்கினேன் ப்ரோ, ஆனால் அவங்களே எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி தராமல் என்னை ஏமாற்றிட்டாங்க. அது மாதிரிலாம் நிறையா பேர் சொல்கிறப்ப எனக்கு கேட்குறப்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் ஆரம்ப கட்டத்தில் எனக்குமே ஒன்றும் தெரியாதப்போ நானும் அதே தப்பு தான் பண்ணேன். ஆனால் நான் அந்தளவுக்கு அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணல. மினிமலான ஒரு 2,500 அது மாதிரி தான் கொடுத்து டோன்ஸ்லாம் நான் வந்து நிறையா வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் அதை உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க அந்த டோன்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் யார்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட பேக்கப் ஃபைல்ஸை எல்லாத்தையுமே அவங்க டெலீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அப்போ தான் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு அதை திருப்பி சேல் பண்ண மாட்டீங்க, எதுக்காக இருந்தாலும் திருப்பி நம்மள்ட்ட தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேக்கப் ஃபைல்ஸ்லாம் டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கிராக் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா. அதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே. ஸோ இந்த ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஓரளவுக்கு பார்த்தாச்சு. அடுத்து சிங்கிள் கீ கார்டு. ஓகேவா. சிங்கிள் கீ கார்டு வந்து நம்ம எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பாருங்கள், மிடி ப்ராசஸிங் அண்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா. இதில் பாருங்களேன், இதில் ஸ்கிரிப்ட்லெட் இருக்குது, மானிட்டர்ஸ் இருக்குது, கார்ட் மேக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், மிடி கார்ட் மேக்கர். ஓகேவா. இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. இது எப்படி போகணுன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள் ஒயரிங்கில், அதில் மிடி ப்ராசஸிங் அண்ட் மானிட்டரிங் அப்படின்னு இருக்கும், அதில் மிடி கார்ட் மேக்கர்னு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஓகேவா. இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு கீபோர்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஒன்று கீழே பாருங்கள், நோட்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஷோ ஆகுது, அண்ட் மேலே வந்து கார்ட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இப்போ எனக்கு வந்து சிங்கிள் ஹேண்டில் தான் வந்து வாசிக்க தெரியும், அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு சியை கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா. இருங்க ஒரு நிமிஷம் ஒயரிங் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பாருங்கள், என் பேஸ் நோட்டு இது, நான் இந்த லெஃப்டில் வந்து ப்ளே பண்ணுறேன். ஓகேவா. ஓகே. இப்போது நான் அந்த கார்ட் மேக்கர் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன், இந்த சியை நான் அழுத்துறதுனா நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இது எந்த சி அப்படின்னு. ஏன்னா ஒரே ஒரு சி தான் இருக்குது, அதிலே C0 இருக்குது, C1 இருக்குது, C2 இருக்குது, அண்ட் C3 C4. ஓகேவா. ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிலனா ஜஸ்ட் இந்த மிடியில் நான் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சியை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடும். ஓகே ஃபைன். என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த மிடி கார்டு மேக்கரை ஜாயின் பண்ணாமல் விட்டேன், அதனால தான் இப்போ நான் போட்டு தேடிட்டுருக்கேன். ஓகே. இப்போது மிடி கார்டு மேக்கரை கிளிக் பண்ணுறோம். C1 தான் இப்போ வந்து எனக்கு, நான் வந்து C0வில் வந்து எனக்கு கார்டு வேணும். ஓகேவா. தெரியுதா, நான் கையால் அழுத்துறேன். நான் இங்கே C0வை நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு கார்ட்ஸ் வந்து C1ல் வரணும். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து சியை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு கார்ட்ஸ் வந்து அங்கே 7th கார்டு எனக்கு வரணும். அதே டி அழுத்துறேன் பாருங்கள், நார்மலாக டி மட்டும் வருது. ஓகே. இப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அப்பர் ஆக்டிவில் பண்ணி பார்க்கலாம். இங்கே
இங்கே பாருங்கள் C2 நான் அழுத்திட்டு இருக்கேன். இப்போ நான் C1 அழுத்துறேன் பாருங்கள், புரியுதா? இப்போ இந்த C1 அழுத்துறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹை ஆக்டேவில் வரணும். இங்கே பாருங்கள் D அழுத்துறேன், வரல. இப்போ நான் என்ன பண்ணலாம், கீழே D அழுத்திட்டு அண்ட் ஈக்கு நான் இப்போ செட் பண்ணுறேன். இங்கிட்டு போயிடுவோம். ஓகே, அண்ட் எஃப்க்கு அண்ட் ஜிக்கு அண்ட் அதே மாதிரி ஏக்கு நான் கொடுக்குறேன் அண்ட் பிக்கு. ஓகே, இப்போ நான் கார்ட்ஸ் அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஃபிங்கரில் நான் சிஏ ப்ரெஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த கார்டோட பேட்டர்ன் வந்து எனக்கு ப்ளே ஆகணும். ஸோ இப்போ சி அடுத்த ஆக்டிவ் போயிட்டேன், அதனால் எனக்கு வந்து நார்மலாக சி மட்டும் வருது. ஸோ உங்களுடைய சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிங்கிள் ஃபிங்கரில், ஓகேவா, நீங்கள் வந்து அழகாக, அதாவது சிங்கிள் கீ கார்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கீயை சியை கிளிக் பண்ணுறப்ப சியோட கார்டு உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இதை நீங்கள் லெஃப்ட்டில் நீங்கள் அசைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணுற டைமில் ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் கார்டு வந்து அசைன் பண்ணி நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் ஒவ்வொரு சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பேசிக் ப்ளகின் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ். ஓகேவா, ஸோ இது அடிக்கடி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கிக் பெர்ஃபார்மருக்கு என்ன பேசிக்கான ப்ளகின்ஸ் வேணும், சாஃப்ட்வேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பேசிக்காக கிக் பெர்ஃபார்மருக்கு என்னென்ன வேணும்னா ஜஸ்ட்டு ஒரு ரீவர்ப் ப்ளகின் கண்டிப்பாக தேவை. ஓகேவா, ரீவர்ப் ப்ளகின் அண்ட் தென் அது இல்லாமல் கண்டிப்பாக ஒரு எக்கோ வால்ஹாலா நீங்கள் வந்து பேக்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே ரீவர்பு எக்கோ எல்லாமே வந்துடும். அண்ட் தென் அதை தாண்டி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஈக்யூ கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா, இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இதே சேம் மைக்கில் நீங்கள் கீபோர்டு வாசிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பாட்டு பாடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஈக்யூ செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் என்ன ப்ளகின் மோஸ்ட்லி தேவைப்படும் அப்படின்னா லெகாட்டோ, அதெல்லாம் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிட்டார் பிளேயராக இருக்கீங்க, ஒரு பர்ஃபெக்டாக உங்களால் கிட்டார் வாசிக்க முடியும் அப்படின்னா கிட்டாருக்கு ஏகப்பட்ட ப்ளகின்ஸ் இருக்குது. ஸோ கிக் பெர்ஃபார்மரோட டைப்லேயே ஓவர்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ளகின் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும், உங்கள் நார்மலாக அக்கோஸ்டிக் கிட்டாரை வந்து ஒரு அல்டிமேட்டான ராக் கிட்டாராக மாற்றலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கிட்டார் அந்த அளவுக்கு ப்ளே பண்ண முடியல, ப்ளே பண்ண தெரியல. சப்போஸ் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா, அடுத்து என்ன அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிதம் எப்படி இதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தாங்க, ப்ரோ நான் வந்து பேட் யூஸ் பண்ணுறேன், ஸோ அந்த பேடை நான் எப்படி இதில் கனெக்ட் பண்ணி அந்த ஃபைலை நான் வச்சு நான் வந்து சவுண்டு அதுக்கு நம்ம கிக் பெர்ஃபார்மரில் உள்ள அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டை நான் என்னுடைய பேடில் வந்து நான் ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் வீடியோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் உங்களுடைய மெசேஜுக்கும் உங்களுடைய கால்ஸுக்கும் என்னால் வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் இந்த நியூ இயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டினியூஸாக நீங்கள் கேட்குற எல்லாருக்கும் நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா,
ஓகே மக்களே, இந்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கீபோர்டு வாசிக்கிற நண்பர்களுக்கும் அதே மாதிரி இந்த மியூசிக்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். பபாய், see you.